Hi viewers, welcome to Aishwarya Explains channel. இன்னைக்கு history lesson 1 detail 2 படிக்கலாம். Highlight the provisions of the Treaty of Versailles relating to Germany. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. This is an important question. ப்ரொவிஷன்ஸ்னா கண்டிஷன்ஸ் ஆர் ரூல்ஸ். இந்த வேர்டு எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க? வெர்சை. ட்ரீட்டி ஆஃப் வெர்சைனா என்ன? நாடுகளுக்கு நடுவுல நடந்த ஒரு ஒப்பந்தம். அதுல நிறைய கண்ட்ரிஸ் சைன் பண்ணாங்க. அண்ட் இந்த ஒப்பந்தம் எப்ப கையெழுத்திடப்பட்டது? வேர்ல்டு வார் 1க்கு அப்புறம். அது எங்க நடந்துச்சுன்னா பேலஸ் ஆஃப் வெர்சைல நடந்தது. அதனால அந்த ட்ரீட்டிக்கு பேரு ட்ரீட்டி ஆஃப் வெர்சைன்னு சொன்னாங்க. எதுக்காக ட்ரீட்டி ஆஃப் வெர்சை சைன் பண்ணப்பட்டது? வேர்ல்டு வார் 1 நடந்ததுக்கு முக்கியமான காரணம் ஜெர்மனி தான் எல்லா கண்ட்ரீஸும் பிலீவ் பண்ணாங்க. சோ அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு வேர்ல்டு வார் நடக்க கூடாதுங்கிறதுக்காக ஆலிட் கண்ட்ரீஸ் எல்லாம் சில கண்டிஷன்ஸ் இந்த ட்ரீட்டில மென்ஷன் பண்ணாங்க, பர்டிகுலரா எகென்ஸ்ட் ஜெர்மனி. அண்ட் தீஸ் கண்டிஷன்ஸ் ரொம்ப ஹார்ஷ் கண்டிஷன்ஸ். அந்த ஒப்பந்தத்தில் ஜெர்மனி மீது பல கடுமையான நிபந்தனைகள் விதித்தாங்க. அந்த நிபந்தனைகள் என்னன்னு தான் இங்க நம்ம பார்க்க போறோம். ஸோ கண்டிஷன்ஸ் ஆஃப் த ட்ரீட்டி. ப்ரொவிஷன்ஸ்னா கண்டிஷன்ஸ் ஆர் ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நான் இங்க சைட் ஹெட்டிங் போட்டு எழுதியிருக்கேன். எக்ஸாம்ல நீங்க சைட் ஹெட்டிங் எழுத வேண்டாம். இது உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் குயிக்கா ஞாபகம் வரக்காக நான் இந்த மாதிரி சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதியிருக்கேன். In exam you write only the points. First point, blamed Germany. Germany was officially blamed for starting World War 1. World War 1 நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமே ஜெர்மனி தான் அபிஷியலா blame பண்ணாங்க. Because of this, Germany had to pay reparations. Reparationsனா என்ன? இழப்பீடுகள். போர்க்காலத்துல எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் டேமேஜஸ் ஃபேஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு மணி பே பண்ணணும். யார் பே பண்ணணும்? ஜெர்மனி பே பண்ணணும்னு சொன்னாங்க. The other central powers also had to pay war indemnity. Central powers யார் யாரு? ஜெர்மனி கூட கூட்டு வச்சிருந்த கண்ட்ரீஸ், ஆஸ்திரியா, ஹங்கேரி, பல்கேரியா, இவங்கெல்லாம். வார் இண்டெம்னிட்டி அப்படின்னா என்ன? தோத்து போன கண்ட்ரீஸ் வின் பண்ண கண்ட்ரீஸ்க்கு காம்பன்சேஷன் பண்ணி கொடுக்கணும். இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் தோத்து போன கண்ட்ரீஸ் கொடுக்கணும்? வின் பண்ண கண்ட்ரீஸ் என்ன நினைச்சாங்கன்னா, டிஃபீட்டட் கண்ட்ரீஸை ஃபர்தரா வீக்கன் பண்ணணும். ஏன்னா அவங்க டிஃபீட் ஆயிட்டோம்னு நினைச்சிட்டு மறுபடியும் இன்னொரு வாரம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதை மைண்ட்ல வச்சுட்டு ஒரு ரிவெஞ்சுக்காக இன்னொரு வார் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதுக்காக அவங்கள மறுபடியும் வீக்கன் பண்ணணும் அப்படிங்கறக்காக அவங்க மேல வார் இண்டெம்னிட்டி இம்போஸ் பண்ணாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். Second point is about military reduced. German army was to be limited to 1 lakh soldiers. Only a small navy was allowed. Allied countries என்ன பிலீவ் பண்ணாங்க? ஜெர்மனி மறுபடியும் பவர்ஃபுல் ஆயிடும், இன்னொரு வார் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு அவங்க they got afraid. அதனால இன்னொரு கண்டிஷன் கொண்டு வந்தாங்க. 1 lakh soldiers மட்டும் தான் ஜெர்மனி ஆர்மில இருக்கணும். அவங்களோட கடற்படை, நேவினா கடற்படை, அதுவும் only small size was allowed. அடுத்த கண்டிஷன், no union. The union of Austria and Germany was forbidden. Forbiddenனாக்கா it was not allowed. ஏன் ஆஸ்திரியாவையும் ஜெர்மனியும் யூனியன் ஆகக்கூடாதுன்னு சொன்னாங்க? ஏன்னா ஜெர்மனியும் ஆஸ்திரியாவும் யுனைடெட் ஆனாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுவாங்க. ஜெர்மன் மறுபடியும் அவங்களோட மிலிட்டரி ஸ்ட்ரென்த்தை ரீகெயின் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சாங்க. அதனால ஆஸ்திரியா ஜெர்மனி யூனியன் ஆகிறத they didn't allow. அடுத்த கண்டிஷன், லாஸ் ஆஃப் காலனிஸ். காலனிஸ்னா என்ன? இப்ப கண்ட்ரினா மற்ற கண்ட்ரியோட ஆதிக்கத்துல இல்லாத ஒரு நேஷனை, இண்டிபெண்டன்ட் நேஷனை நம்ம கண்ட்ரின்னு சொல்றோம். அவங்க அந்த கண்ட்ரியோட கவர்மெண்ட் அந்த கண்ட்ரியை ஆட்சி புரியறத கண்ட்ரின்னு சொல்லுவோம். அந்த நேஷனை இண்டிபெண்டன்ட் நேஷன். காலனினா என்ன? ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி ரூல் பண்றப்ப அதை நம்ம காலனின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 1947க்கு முன்னாடி, இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்தியா வாஸ் அண்டர் பிரிட்டிஷ் ரூல். சோ அப்ப நம்ம இந்தியாவை காலனின்னு தான் மென்ஷன் பண்ணினோம். அது மாதிரி தான் ஆல் ஜெர்மன் காலனிஸ் became mandated territories under the League of Nations. ஜெர்மன் ஆக்குபைட் பண்ணி இருந்த டெரிட்டரிஸ் எல்லாமே யாரோட கண்ட்ரோல்ல வந்துச்சு? லீக் ஆஃப் நேஷன்ஸோட கண்ட்ரோல்ல வந்துச்சு. அதுதான் மேண்டேட்டட் டெரிட்டரிஸ். அப்படின்னா இட் கேம் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ். அடுத்த கண்டிஷன், ஓல்டு ட்ரீட்டிஸ் கேன்சல்டு. ஜெர்மனி வாஸ் ஃபோர்ஸ்டு டு ரிவோக் தீஸ் டூ ட்ரீட்டிஸ். ஏற்கனவே வேர்ல்டு வார் 1 நடக்கிறப்ப அவங்க செஞ்ச ஒப்பந்தங்களை ரத்து செய்யணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் மென்ஷன் பண்ணாங்க. சோ பர்டிகுலரா தீஸ் டூ ட்ரீட்டிஸ், த ட்ரீட்டி ஆஃப் பிரெஸ்ட் லிட்டோவ்ஸ்க் அண்ட் த ட்ரீட்டி ஆஃப் புகாரெஸ்ட். இந்த ட்ரீட்டி ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கும் நடுவுல நடந்த ஒப்பந்தம். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணணும்னு இன்னொரு கண்டிஷன் மென்ஷன் பண்ணாங்க. நெக்ஸ்ட் கண்டிஷன், அல்சேஸ் அண்ட் லோரைன் ரிட்டர்ன்ட். டீடைல் 1ல படிச்சிருக்கோம். In 1871 Germany took Alsace and Lorraine from France. இப்ப in 1919ல வேர்ல்டு வார் 1ல ஜெர்மனி தோத்துட்டாங்க. So it was returned back to France. அடுத்த கண்டிஷன், நியூ இண்டிபெண்டன்ட் நேஷன்ஸ். ரஷ்யன் டெரிட்டரிஸ் கீழே இருந்த கண்ட்ரீஸ் எல்லாத்தையும் இண்டிபெண்டன்ட் நேஷன்ஸா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எந்தெந்த கண்ட்ரீஸ்? பின்லாந்து, எஸ்டோனியா, லட்வியா அண்ட் லுத்வானியா. 8th condition mentioned in the treaty. இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க? See the pronunciation here. Schleswig.
விக். ஜெர்மனி கிட்ட இருந்த சில டெரிட்டரிஸ டென்மார்க்குக்கும் பெல்ஜியம்க்கும் கொடுக்கணும்னு கண்டிஷன் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நார்த்தன் ஸ்லெஸ்விக் டென்மார்க்குக்கும் சில ஸ்மால் டிஸ்ட்ரிக்ட்ஸ் பெல்ஜியம்க்கும் கொடுக்கணும்னு அதுல கண்டிஷன் மென்ஷன் ஆயிருந்தது. போலண்ட் வாஸ் ரீகிரியேட்டட். ஏன் இங்க ரீகிரியேட்டட்ங்கிற வேர்டு மென்ஷன் ஆயிருக்கு? வேர்ல்டு வார் 1 நடக்கிறதுக்கு முன்னாடி போலண்ட் வாஸ் டிவைடட் இன்டு மெனி ரீஜன்ஸ். அத பல கண்ட்ரீஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜெர்மனி, ரஷ்யா, ஆஸ்திரியா இவங்க எல்லாம் பல வருஷங்களா ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் வேர்ல்டு வார் 1 இந்த டிவிஷன்ஸ் எல்லாம் ஒன்னு சேர்த்து போலண்ட மறுபடியும் ரீகிரியேட் பண்ணணும்னு கண்டிஷன் மென்ஷன் பண்ணிருந்தாங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க எழுத வேண்டாம். யூ ஜஸ்ட் மென்ஷன் போலண்ட் வாஸ் ரீகிரியேட்டட். ரைன்லாண்ட் டீமிலிட்டரைஸ்ட். ரைன் ரிவரோட ஈஸ்ட் பேங்க்ல இருந்த ஜெர்மனியுடைய சோல்ஜர்ஸ், வெப்பன்ஸ், மிலிட்டரி பேசஸ் இதையெல்லாம் ரிமூவ் பண்ணணும். டீமிலிட்டரைஸ்ட் ரிமூவ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஏன்னா they feared Germany might attack France again. அதனால allied countries took control of Rhineland. அவ்வளவுதான். ஈஸியான கொஸ்டின் இது. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த சைட் ஹெட்டிங்ஸ் நான் அண்டர்லைன் பண்ணிருக்க சைட் ஹெட்டிங்ஸ் எல்லாம் தரவா படிச்சுக்கோங்க. சோ இட் வில் ஹெல்ப் யூ டு ரீகலெக்ட் த பாயிண்ட்ஸ். ஏதாவது ஒரு பாயிண்ட் மறந்தாலும் அந்த கீவேர்ட்ஸ் வச்சு நீங்க ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் ஸ்பெல்லிங் லேர்ன் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் தனியா மென்ஷன் பண்ணிருக்கேன். ரிப்பரேஷன்ஸ், வார் இண்டெம்னிட்டி, ஃபார்பிடன், mandated territories, revoke, Brest-Litovsk, Bucharest, Alsace-Lorraine, Schleswig, Estonia, Latvia, Lithuania, Rhineland, demilitarized. இதெல்லாம் படிச்சு ஸ்பெல்லிங் பார்க்காம எழுதி பார்த்துக்கோங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா click on the like button, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. click on subscribe for more videos. Thank you.